சொன்னீங்க? நாளைக்கு தான் நல்லா வந்து இருக்குன்னு சொன்னாங்கங்க எல்லாருமே. பிளவுஸ் ரொம்ப அப்படிங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பருங்க. ஆமா, தங்கச்சி எல்லாத்துக்குமே இந்த பிள்ளைங்களுக்குரிய பட்டு பாவாடை எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்டிச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு சூப்பருங்க. சொன்னா சொன்னாங்க, மெசேஜ் பண்ணாங்கங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாருமே அங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா தச்சிருக்காங்க, ஃபிட்டா இருக்கு. ஹாய் வணக்கம். இப்போ முன்னாடி வந்து நீங்கள் கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு அவங்க கொடுத்த ரிவ்யூ இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் நெக்லைனும் கைக்கு கொடுக்குற நெட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போட் நெக்குக்கு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். டபுள் லேயர் வந்து நெட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்லைனை வந்து ஒரு 4 இன்ச்சு மேலே தள்ளி 2 4 இன்ச்சாக வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நெக்லைனை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னா, டபுள் ஃபோல்டிங் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சில டைம் டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் நல்லா வராது. அந்த டைமில் வந்து நீங்கள் நெட்லேருந்து கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ்டு நெக்கு, ரொம்ப ரொம்ப லோ நெக்கு, ரொம்ப குறுகலாக நெக் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த நெக்லைனை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நெட்டோட மிடலும் பாடியோட நெக்லைனில் வருது இல்லையா, அதோட மிடலும் ஒன்றா வச்சு மிடில்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஒன் சைட் நிறையவும் ஒன் சைட் நெக்கு வந்து கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ இது கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. நான் பேட்டர்ன் எடுத்து வரைஞ்சிக்கிட்டேன். பெல் பின்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம கரெக்டாக தைக்கிறோமா அப்படின்றத என்னென்ன ஐடியா பண்ணி நீங்கள் வரையணுமோ வரைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தப்பாக இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் இதை பேட்டர்ன் எடுத்து ஆக்சுவலி வரைஞ்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி அது மேலேயே தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். பெல் பின்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு சில டைமில் பெல் பின்ஸ் யூஸ் பண்ணணும், பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த ஃபினிஷ் பண்ணுற லைனில் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 நெட்டையும் சேர்த்து வச்சு நான் தையல் போட்டிருப்பேன். அந்த தையலை வந்து நம்ம பிரிச்சுட்டு பேக் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அதான் நெட்டு இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நான் டபுள் நெட்டு எடுத்துகிட்டு கையில் வந்து பார்ட்ரு வரும் இல்லையா, பெரிய பார்ட்ரு, இது 2த்தையும் நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த நெட்டையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நெட்டுன்றதால நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது டபுள் நெட் இல்லைங்களா, இப்போ அதுக்கு மேலேயும் வந்து கரெக்டாக சரி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுருக்கம் வராது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. இப்போது பேலன்ஸ் மேலே உள்ள ஸ்லீவ் போர்ஷனை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும், நெட்டு கைக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சாரியோடு கட்டும்போது ரொம்பவே ஒரு ட்ரெண்டியாக இருக்கும் டிசைனு. இது வந்து நான் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்லீவுமே வந்து கரெக்டான லென்த்தில் கரெக்டான வித்தில் இப்போ இந்த ஸ்லீவில் என்ன பண்ணிங்களோ சேமாக இருக்க மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் அந்த நெட்டில் மட்டும் ஸ்டோன்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.